விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற தலைப்பை நான் தேர்ந்து உங்கள் முன்னாலே நிற்கிறேன். புத்தகங்கள் படிப்பது எதற்காக? நல்ல சிந்தனைகளை உருவாக்கிக் கொள்வதற்காக. நல்ல சிந்தனைகளை ஏன் உருவாக்கிக் கொள்ள வேண்டும்? நல்ல செயல்களுக்கு அது அடித்தளமாக வேண்டும் என்பதற்காக. நல்ல செயல்களை மட்டுமே நாம் ஏன் நடத்த வேண்டும்? நல்ல வண்ணம் இந்த மண்ணில் வாழ்வதற்காக. எனவே எல்லா உயிர்களினுடைய நோக்கமும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதுதான். புத்தகம் குறித்து இதே அரங்கத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை என்ற தலைப்பில் நான் உரை நிகழ்த்துகிற பொழுது மிக தெளிவாகவும் விரிவாகவும் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். மீண்டும் கூறியது கூறல் என்கிற குற்றத்திற்கு நான் ஆளாக விரும்பவில்லை. புத்தகம் மனிதனுடைய அறிவை விரிவு செய்கிறது. புத்தகம் மனிதனுடைய சிந்தனையை தூண்டுகிறது. புத்தகம் மனிதனுடைய உள்மனதிற்குள் ஒரு உந்து சக்தியாக உருவெடுக்கிறது. நல்ல புத்தகங்கள் தான் நல்ல கனவுகளை உருவாக்கும். நல்ல கனவுகள் நல்ல செயல்களுக்கு அடித்தளமாகும். நல்ல செயல்கள் நல்ல சரித்திரத்தை படைக்கும் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது 100க்கு 100 சரி. ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உங்களிடம். புத்தகங்கள் ஒரு மனிதனுடைய அறிவை விரிவு செய்யும் என்பது எவ்வளவு உண்மையோ, அதே அளவு புத்தகங்கள் ஒரு மனிதனின் சிந்தனையை சீரடிக்கும் என்பதும் உண்மை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதுதான் கணியன் பூங்குன்றனின் கூற்று. தானே தனக்கு நண்பனும் பகைவனும் என்பது திருமூலரின் வாக்கு. என்னுடைய தீமையும் என்னுடைய நன்மையும் என்னால் விளைந்தனவே தவிர வேறு ஒருவரால் விளைவிக்கப்பட்டவை இல்லை என்பது உண்மை. ஆனால் புத்தகம் இருக்கிறதே, நல்ல புத்தகத்தை படித்தால் நல்ல எண்ணங்கள் உருவாகும். மோசமான புத்தகங்களை எடுத்து படித்தால் மிக மோசமான எண்ணங்கள் தான் உருவாகும். நான் அடிக்கடி சொல்வேன், ஹிட்லருடைய மெயின் கேம்ப் என்கிற ஒரு புத்தகம்தான் ஒவ்வொரு ஜெர்மானியனுடைய உதிரத்திற்குள்ளேயும் உலகத்திலேயே உயர்ந்த இனம் ஆரிய இனம் என்கிற பெருமிதத்தை உருவாக்கியது. அதனால் இந்த உலக சமுதாயம் முழுவதையும் ஆரிய இனம் சார்ந்த நாம் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற வெறி அவர்களுக்குள்ளே எழுந்தது. எனவே ஹிட்லர் அவர் எழுதிய மெயின் காம்ப் என்கிற ஒரு புத்தகம் ஒரு உலகப்போரை உருவாக்க முடிந்திருக்கிறது. அந்த ஹிட்லர் எப்படி உருவானான் என்று பார்த்தால், நீட்ஷே என்கிற ஒரு சிந்தனையாளனின் நெருப்பு வாதங்களை திரும்ப திரும்ப நெஞ்சிலே ஏற்றி வைத்துத்தான் அவன் ஒரு ஜெர்மானிய வெறியனாக உருவெடுக்கிறான். எனவே ஒரு புத்தகம் ஒருவனை சர்வாதிகாரியாக்கும். ஒரு புத்தகம் ஒரு மனிதனின் மூலம் உலகை சீரழிக்கவும் செய்யும். ஆனால் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கிற ஒரு மனிதன் மிகச் சாதாரண மனிதன். ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து மனம் திருந்திய மனிதன். இளம் பருவத்தில் திருடவும் செய்தவன். இளம் பருவத்தில் புகைப்பிடிக்கவும் விரும்பியவன். இளம் பருவத்தில் மாமிசம் உண்பதற்காகவும் முனைந்தவன். இன்னும் சொல்ல போனால் இளம் பருவத்தில் ஒரு விலைமகள் வீடு தேடி சென்றும் மனச்சான்றின் உறுத்தலினால் விரைவாக வெளியே வந்து விட்டவன். இந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக மாறியது எப்படி? அந்த மனிதனை மகாத்மாவாக மாற்றியது புத்தகம்தான்.
தென்னாப்பிரிக்காவில் ஒரு வழக்கறிஞராக இருக்கிற பொழுது போலக் என்கிற ஒரு வெள்ளைக்கார நண்பர் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். நண்பர்களே, ஒரு புத்தகம் ஒரு மனிதனை மாற்றுமா? மாற்றும். அதற்கு மகாத்மாவே சாட்சி. ஜோஹன்னஸ்பர்க்கிலிருந்து டர்பனுக்கு ரயிலில் பயணம் செய்கிற 24 மணி நேரத்தையும் நீங்கள் சிறந்த முறையில் செலவழிக்க வேண்டும் என்று கருதுகிற காரணத்தால் இந்த புத்தகத்தை உங்களிடம் கொடுக்கிறேன். இதை நீங்கள் படித்து பார்த்து பயனடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார் போலக் என்கிற நண்பர். அவர் கொடுத்த புத்தகம்தான் ரஸ்கின் எழுதிய அன்டு திஸ் லாஸ்ட், கடையனுக்கும் கடைத்தேற்றம். காந்தி என்கிற மனிதனை மகாத்மாவாக மாற்றுவதற்கு முனைந்த முதல் புத்தகம் ரஸ்கினுடைய புத்தகம்தான். காந்தியே சொல்கிறார், ரயில் பயணத்தில் படித்த அந்த புத்தகம் என்னை புரட்டி போட்டது. சமூக நேயம் என்றால் என்னவென்று அதுதான் எனக்கு அடையாளம் காட்டியது. சக மனிதர்களின் துயர் துடைப்பதற்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்கிற பேருண்மையை அந்த புத்தகம்தான் எனக்கு புலப்படுத்தியது. எனவே அந்த புத்தகத்தை தன்னுடைய குஜராத்தி மொழியில் அவர் சர்வோதயம் என்று மொழிபெயர்த்தார். சர்வோதயம் என்றால் வேறொன்றுமில்லை, கடையனுக்கும் கடைத்தேற்றம். காந்திய கனவு என்பது என்ன? இந்த தேசம் அரசியல் விடுதலை பெற வேண்டும் என்பது மட்டுமா காந்திய கனவு? கிடையாது. இந்த தேசம் அரசியல், சமூக, பொருளாதார அனைத்து துறைகளிலும் விடுதலை பெற வேண்டும் என்று சிந்தித்த காந்தி ஒன்றை தெளிவாக சொன்னார். ஐ வாண்ட் எ சொசைட்டி that will wipe every tear from every eye. ஒரு மனிதனின் கண்களிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத சமூகத்தை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்றார். நண்பர்களே, இன்று வரையில் அது சாத்தியப்படவில்லை. இந்த தேசத்தில் இருக்கிற 110 கோடி மக்களும் கண்ணீர் சிந்தாமலா இருக்கிறார்கள். 3 வேளை உணவு கிடைக்காத மக்கள் இந்த தேசத்தில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 9 விழுக்காடை எட்டிவிட்டது என்று நிதியமைச்சர் சிதம்பரம் பரவசப்படுகிற இந்த நேரத்தில் 30 கோடி மக்கள் இரவில் ஈரத்துணியோடு தான் பசியோடு கிழிந்த வாயிலே படுக்கிறார்கள். காந்திய கனவு நிறைவேறவில்லை. உலகத்தில் எழுத்தறிவற்றவர்களுடைய மொத்த தொகையில் 1/3 பங்கு இந்தியர்களாக இருக்கிறோம் என்பதுதான் அவமானம். இது போன்ற புத்தக கண்காட்சிகள் எதற்காக? ஸ்டாலினை போன்றவர்கள் இப்படி இதை அறிவு திருக்கோவிலாக மாற்ற வேண்டும் என்பதை ஒரு தவமாக எடுத்து நடத்துவதன் அடிப்படை என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இல்லிட்ரசி என்று சொல்கிற எழுத்தறிவின்மை, அறியாமை. உலகத்தில் இருக்கிற படிப்பறிவற்ற மொத்த மக்களில் 1/3 பங்கு மக்கள் இந்தியாவிலே இருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரியதா? இங்கே அறிவற்றவர்கள் என்றால் என்ன? எழுத்து கூட்டி படிக்க தெரியாதவர்கள். எனவே இவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் நல்ல சிந்தனைகள் மக்களிடம் போய் சேர வேண்டும். நண்பர்களே, இன்றைக்கு நான் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் மட்டும் பேசுவதாக நீங்கள் நினைக்காமல் நீங்களும் நானும் சேர்ந்து சிந்திப்பதாக கொஞ்சம் நினைந்து பாருங்கள். எப்பொழுதுமே நம்மிலிருந்து நாம் விடுபட்டு விலகி நின்று நம்மை நாம் பார்க்க பழக வேண்டும். இதுதான் முதல் செய்தி. என்னை நான் எப்படி அறிவது? என்னிலிருந்து முதலில் நான் விடுபட வேண்டும். வேற்று மனிதனை நான் பார்க்கிற பொழுது அவன் மீது எத்தனை விமர்சனங்கள் எனக்கு வருகின்றன. அவனுடைய நிறை எது, குறை எது, பலம் எது, பலவீனம் எது என்பது எவ்வளவு தெளிவாக எனக்கு தெரிகிறது. ஆனால் என் பலம் எனக்கு தெரிகிறதா? என் பலவீனம் எனக்கு தெரிகிறதா? என் நிறை எதுவென்று எனக்கு புரிகிறதா? என் குறை எதுவென்று என்னாலே அறிய முடிகிறதா? இல்லை.
எனவே முதலில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முதற்காரியம், நம்மிலிருந்து நாம் விலகி நம்மை நாம் பார்க்க வேண்டும். நம்மிலிருந்து விலகி நம்மை நாம் பார்ப்பதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும்? தனிமைப்பட வேண்டும். தனிமைப்பட வேண்டும். தனிமைப்படுதல் என்றால் கும்பலிலே இருந்து தனித்து நிற்பதல்ல. கும்பலிலே இருந்து, கூட்டத்திலே இருந்து நான் தனியாக இருக்கிறேன், எனவே நான் தனிமைப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் பிறழப் புரியலாகாது. தனிமைப்படுதல் என்றால் என்ன? என்னை நான் என்னிலிருந்து விலகி நின்று பார்ப்பதற்காக தனித்து நிற்பது. அதுதான் பாரதி சொன்னான், தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்றான். வாழ்வின் சாரம் உங்களுக்கு எப்பொழுது புரியும்? நீங்கள் தனிமை காணுகிற போதுதான். தூங்குகிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் நண்பர்களோடு இருப்பதிலேயே மகிழ்ச்சி அடைபவன் நான் என்று ஒருவன் சொன்னால், சாகிற வரையில் அவனை அவன் அறியப் போவது கிடையாது. அவன் நிறை எது குறை எது ஒரு நாளும் அவனுக்கு தெரியாது. எனவே முதலில் என்னை நான் ஒரு 10 நிமிடமாவது தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளியேதான் தேடுகிறோம். நாம் எல்லாவற்றையும் வெளியேதான் தேடுகிறோம். கடவுளையும் நாம் வெளியேதான் தேடுகிறோம். நண்பர்களே, எந்த கடவுளும் உலகத்தில் வெளியே இல்லை. எந்த கோவிலிலும் கடவுள் இல்லை. இதை சொல்வதனால் நான் நாத்திகன் இல்லை. பாரதி சொல்கிறான், இந்த மண்ணில் எல்லா கோவில்களிலும் முழு சாமி என்ற ஒன்று இருக்குமானால் பசி இருக்குமா என்று கேட்கிறான். ஏழ்மை இருக்குமா என்று கேட்கிறான். அறியாமை இருக்குமா என்று கேட்கிறான். சுரண்டல் இருக்குமா என்று கேட்கிறான். வர்க்கபேதம் இருக்குமா என்று கேட்கிறான். வர்க்கபேதம் இருக்கிறதே ஏன்? சுரண்டல் நடக்கிறதே ஏன்? ஏழ்மை இருக்கிறதே ஏன்? அறியாமை இருக்கிறதே ஏன் என்று கேட்டுவிட்டு பாரதி சொல்கிறான், எல்லா கோவில்களிலும் இருப்பது கால்வாசி கடவுள், முக்கால்வாசி கல் என்றான். கால்வாசிதான் கடவுள் இருக்கிறது என்றான். அப்படி என்றால் முழு கடவுளையும் எங்கே நாம் பார்ப்பது? வெளியே அல்ல, உள்ளே. உள்ளே இந்த மண்ணில் நம்முடைய மூதாதையர்கள் வழங்கிய ஞான செல்வங்களை உலகத்தில் எங்கு சென்றாலும் நீங்கள் தேடி அடைய முடியாது. நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதுதானே தத்துவமசி. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் மனிதன் நாகரிகத்தின் சிகரத்தை நோக்கி எழுந்து நடப்பதற்கு முன்பே அந்த நாகரிகத்தின் சிகரத்தில் உலா வந்த ஒரு இனம் உண்டென்றால் அது இந்த இந்திய இனம்தான். நான் தமிழ் இனம் என்று தனித்து சொல்லவில்லை. ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை ஒன்றுதான். ஒரு மனம், ஒன்றே எண்ணம், ஒரே வாழ்வுதான். தத்துவம் அசி என்றால் என்ன? தத்வம் அசி என்றால் நீயே அது ஆகிறாய். நீயே அது ஆகிறாய் என்றால் நீ எது ஆகிறாய்? நீதான் கடவுள் ஆகிறாய். கடவுள் வேறு, நீ வேறு என்பதல்ல. நீதான் கடவுள், கடவுள்தான் நீ. ஆதிசங்கரருடைய அத்வைதத்தினுடைய அடிப்படை என்ன? துவைதம் என்றால் 2, அத்வைதம் என்றால் 2 அற்றது. நண்பர்களே, 2 அற்றது என்கிற ஒருமை ஒவ்வொருவர் மனதிற்குள்ளும் வந்துவிட்டால் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எந்த பேதமும் கிடையாது. எனவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான் என்பதை எப்படி கண்டெடுப்பது?
நான் அடிக்கடி சொல்வதை உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன். சில நல்ல செய்திகளை திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்லியாக வேண்டி இருக்கிறது. நீங்கள் எந்த இந்து சமயம் சார்ந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலின் கருவறைக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்கள் பார்க்கிற பொழுது ஒன்று புரிந்திருக்கிறதா உங்களுக்கு? ஆப்சர்வேஷன், உற்று நோக்குவதுதான் முக்கியம். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியிலேதான் மெய்ஞானமும் இருக்கிறது, விஞ்ஞானமும் இருக்கிறது. கேள்விதான் முக்கியம். பிறப்பதற்கு முன்பு நான் எதுவாக இருந்தேன் தெரியவில்லை, அது ஒரு சூனியம். இறந்த பிறகு நான் எது ஆகப் போகிறேன் புரியவில்லை, அதுவும் ஒரு சூனியம். இரண்டு சூனியங்களுக்கு இடையே தொங்கிக் கிடப்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் நடத்துகிற ஞான தேடலுக்கு கேள்வி முக்கியம். எனவே எந்த மெய்ஞானமானாலும் கேள்வியிலே இருந்துதான் தொடங்குகிறது. எந்த விஞ்ஞானமானாலும் கேள்வியிலே இருந்துதான் தொடங்குகிறது. கேள்வி இல்லாமற் போனால் சயின்ஸ் ஏது? இது ஏன், இது எப்படி, இது எதற்காக என்ற கேள்விதானே விஞ்ஞானத்தின் அடிப்படை. எனவே ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். நெஞ்சுக்குள், மனசுக்குள். கோவிலுக்குள்ளே போகிறீர்கள், கருவறைக்கு முன்னாலே நிற்கிறீர்கள், கடவுளை பார்த்து கண்ணீர் மல்க கைகூப்பி தொழுகிறீர்கள். ஆனால் ஒரு நாளாவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? எந்த கோவிலுக்குள்ளே, இந்து சமயம் சார்ந்த எந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போனாலும் அந்த கோயிலில் முருகனோ, பிள்ளையாரோ, காளியோ, மீனாட்சியோ, திருமாலோ, சிவனோ, யாரோ, எந்த வடிவமாக இருந்தாலும் கல்லில்தான் இருக்கும். கல்லில்தான் இருக்கும். ஒரு ஓவியம் எழுதி வைத்திருக்க மாட்டான், மண்ணிலே செய்திருக்க மாட்டான். நண்பர்களே, வடிவத்தை கல்லிலும் தரலாம், மண்ணிலும் தரலாம். ஆனால் எந்த கோவிலின் கருவறைக்குள்ளேயும் கடவுள் கல்லிலே காட்சி தருகிறானே, ஏன்? ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற கருவறையின் கடவுளும் நமக்கு ஒரு செய்தி சொல்கிறான். நாம் தான் அதை படிப்பதில்லை. கடவுளை கல்லிலே வைத்தான், ஏன்? கல் சிற்பம். உலகத்தில் எந்த கலையாக இருந்தாலும் கூட்டுகிற போதுதான் பிறக்கும், கூட்டத்தான் பிறக்கும். நான் பேசுகிறேன், வார்த்தைகளை கூட்டிக் கொண்டே வந்தால்தான் வாக்கியம் பிறக்கும், வாக்கியங்களை சேர்த்து கொண்டே வந்தால்தான் பேச்சுக்கலை பிறக்கும். ஒருவன் ஓவியம் தீட்டுகிறான், வண்ணங்களை கூட்டிக் கொண்டே வருகிற போதுதான் அங்கே ஒரு ஓவியம் வந்து நிற்கிறது. ஒருவன் இசைக்கிறான், சுரங்களை கூட்டிக் கொண்டே வருகிற போதுதான் அங்கே இசை பிறக்கிறது. உலகத்தின் எந்த கலையாக இருந்தாலும் கூட்டுகிற போதுதான் அந்த கலை பிறக்கும். சிற்பம் ஒன்றுதான் கழித்தலில் பிறக்கக்கூடிய ஒரே கலை. கழித்தால்தான் சிற்பத்தை காணலாம். அதனால்தான் மற்ற எல்லா கலைகளும் படைக்கப்படுகின்றன, சிற்பம் ஒன்றுதான் கண்டெடுக்கப்படுகிறது. சிற்பம் படைக்கப்படுவதில்லை, சிற்பம் உருவாக்கப்படுவதில்லை. சிற்பம் கண்டெடுக்கப்படுகிறது, இசை உருவாக்கப்படுகிறது, ஓவியம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் சிற்பம் கண்டெடுக்கப்படுகிறது. காரணம், அந்த கல்லில் அந்த சிற்பம் ஏற்கனவே இருக்கிறது. இன்வென்ஷன் என்பது ஒன்று, டிஸ்கவரி என்பது ஒன்று. கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா என்று சொன்னால் அமெரிக்காவை அவனா உருவாக்கினான். அமெரிக்கா என்ற நிலப்பரப்பு ஏற்கனவே இருந்தது, இவன் அதை போய் பார்த்தான். எனவே கொலம்பஸ் அமெரிக்காவை உருவாக்கவில்லை, அமெரிக்காவை கண்டான். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தான் என்றால் அது இன்வென்ஷன். அவன் கண்டுபிடித்தது, அவன் உருவாக்கியது. ஆனால் கொலம்பஸ் அமெரிக்காவை உருவாக்கவில்லை, டிஸ்கவர்ட், கண்டுபிடித்தான். டிஸ்கவரி வேறு, இன்வென்ஷன் வேறு. மற்ற கலைகள் எல்லாம் இன்வென்ஷன், சிற்பம் ஒன்றுதான் டிஸ்கவரி.
ஒரு கல்லுக்குள்ளே ஒரு கடவுள் இருப்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியவில்லை, சிற்பிக்கு தெரிந்து விடுகிறது. இந்த கல்லில் பிள்ளையார் இருக்கிறார், இந்த கல்லில் முருகன் இருக்கிறான், இந்த கல்லில் பெருமாள் இருக்கிறான், சிற்பிக்கு தெரிகிறது. ஆனால் எது மறைக்கிறது என்பது அவனுக்கு தெரிகிறதே, மறைக்கக்கூடியதை அவன் கழிக்கிறான். நீங்கள் யோசியுங்கள், மண்ணிலே பொம்மை செய்தால் சேர்த்து கொண்டே வர வேண்டும், கல்லிலே சிற்பம் செய்தால் கழித்து கொண்டுதான் வர வேண்டும். ஒரு புதிய பொருளை கூட நீங்கள் அந்த சிற்பத்தில் சேர்ப்பதே கிடையாது. ஒரு புதிய பொருளை கூட, கையிலே ஒரு உளியும் சுத்தியலும் மட்டும்தான் தேவை. அந்த கல்லில் வேண்டாதவற்றை கழித்து கொண்டே வருகிறான். வேண்டாத பகுதி முழுவதும் கழிந்து முடிந்த பிறகு அங்கே கடவுள் தானாகவே காட்சி தருகிறான். எனவே கடவுள் என்பவன் உங்களில், என்னில், எல்லாரிலும் எப்பொழுது காட்சி தருவான்? நம்முடைய மனம் என்கிற கல்லில் வேண்டாதவற்றை கழித்து கொண்டே நாம் வந்தால் கடைசியில் நாமே கடவுளை தரிசனம் நம்மில் செய்யலாம். கடவுள் வேறு, நாம் வேறு அல்ல. வேண்டாதவற்றை கழிக்க வேண்டும், குப்பைகளை கழிக்க வேண்டும். நாம் குப்பைகளை கூட்டி குவித்துக் கொள்கிறோமே தவிர குப்பைகளை கழிப்பது கிடையாது. எது குப்பை என்கிற புரிதலே முதலில் நமக்கு கிடையாது. அதனால்தான் நண்பர்களே, முதலில் சொல்கிறேன், உள்முகமாக தேடுங்கள். இந்த தேசத்தினுடைய அத்தனை உபனிஷதங்களும் புராணங்களும் வேதங்களும் ஒரு ரகசியத்தைத்தான் சொல்கின்றன. எல்லா வேதங்களையும் உபனிஷதங்களையும் புராணங்களையும் தெளிவாக படித்து முடித்த அறிவினுடைய சிகரத்திலே நின்ற விவேகானந்தர் இளைஞர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் ஒரே ஒரு செய்திதான் சொன்னார். வேதாந்தத்தின் ஒரு செய்தி என்ன? நோ தை செல்ஃப். நோ தை செல்ஃப் என்றால் நோ யுவர் செல்ஃப். நோ யுவர் செல்ஃப் என்றால் உன்னை நீ அறி. என்னை நான் அறிய வேண்டும், என்னை நான் அறிய வேண்டும். புத்தன் அதைத்தான் சொன்னான். புத்தன் வாழ்வில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். அரசை துறந்து விட்டு உருவேலா கானகத்தில் புத்தன் கடும் தவம் இருக்கிற காலம். அதற்கு பிறகு அவன் ஞானம் கனிந்து சித்தார்த்தன் புத்தனாகிவிட்டான். உருவேலா காட்டின் வழியாக புத்தன் வருகிற பொழுது ஒரு 30 பேர் 30 பெண்களோடு சேர்ந்து வருகிறார்கள். ஒவ்வொருவனும் அவனவனுடைய மனைவியோடு சேர்ந்து சுற்றுலா வருகிறார்கள், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. அவர்களோடு சேர்ந்து வருகிற ஒருவன் மட்டும் மனமாகாதவன். தன்னோடு சேர்ந்து வர இணை இல்லை. உடனே அவன் பார்த்தான், ஒரு விலை மகளை தனக்கு இணையாக தேர்ந்து கொண்டு அவனும் அவர்களோடு சேர்ந்து வந்தான். அந்த காட்டுக்குள்ளே வந்தார்கள், ஒரு தோட்டத்திற்குள்ளே இருந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இரவு பொழுது கழிந்தது. காலையில் கண் விழித்தால் மனைவியரோடு வந்தவர்கள் மனைவியரோடு இருந்தார்கள். விலைமகளோடு வந்தானே, அவன் மட்டும் விலைமகளை காண முடியவில்லை. விலைமகளை காண முடியாதது ஒன்றும் பெரிதல்ல. இந்த 30 ஜோடியும் கொண்டு வந்த அத்தனை பொருள்களையும் அவள் களவாடி கொண்டு போய்விட்டாள். அவளை தேடிக்கொண்டு இவர்கள் அத்தனை பேரும் புறப்படுகிறார்கள். வழியில் புத்தன் நிற்கிறான். புத்தனை பார்த்து இவர்கள் கேட்டார்கள், வழியில் வருகிறீர்களே, ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்தீர்களா என்று. என்ன காரணம் என்று கேட்டார். இவர்கள் எல்லாவற்றையும் சொன்னார்கள். புத்தன் உடனே சொன்னான், பெண்ணை தேடுவது முக்கியமா, உன்னை தேடுவது முக்கியமா? பெண்ணை தேடுவது முக்கியமா, உன்னை தேடுவது முக்கியமா? முதலில் உன்னை தேடு, உன்னுள் தேடு. உன்னை தேடு, உன்னுள் தேடு, உள்முகமாய் தேடு. அதுதான் நண்பர்களே வாழ்வில் நான் இங்கே வலியுறுத்துகிற மிக முக்கியமான செய்தி. நாம் உள்முகமாக நம்முள் தேடுவதில்லை. மனம் இருக்கிறதே, அது ரொம்ப மோசமானது. எல்லா ஆசைகளையும் உருவாக்குவது மனம்தானே.
மனித மாளிகையின் மைய மண்டபமே மனம்தான். மனம்தான் மனிதனை ஆட்டி படைக்கிறது. மனம் சிறப்பாக செயற்பட்டால் மனிதன் சிறந்து விளங்குகிறான். மனம் சீரழிந்த நினைவுகளில் சிக்குண்டால் மனிதன் சீரழிந்து போகிறான். மனம் முக்கியம். அதனால்தான் வடமொழியில் மனஸ் என்கிற வார்த்தையிலே இருந்துதான் மனுஷன் என்ற வார்த்தை உருவெடுத்தது. மனுஷனை இயக்குவது எது? மனஸ், மனம். இந்த மனம் இருக்கிறதே, இது மாயத்தோற்றம் காட்டும் சக்தி உடையது. இது பாம்பை கயிறாக காட்டும், கயிறை பாம்பாக காட்டும். எதையும் எது உண்மையோ அந்த உண்மையான வடிவத்தில் மனிதனுக்கு மனம் காட்டாது. அதனால்தான் மனத்தை முதலில் நாம் சரிப்படுத்த வேண்டும். மனம் மாயத்தோற்றத்தை மட்டும்தான் காட்டும் என்பதற்கு ஒரு ஜென் கதை உண்டு. ஒரு ஜென் உலக புகழ் பெற்றவராக இருக்கிறார். அந்த ஜென்னிடம் சீடனாக சென்று ஞான புதையலை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு ஒருவன் நெடுந்தொலைவு நடந்து வருகிறான். நெடுந்தொலைவு நடந்தவன் நடுவில் அந்தி பொழுது முடிந்து இரவு வருகிறது. நீண்ட தூரம் நடந்தான். பசி மயக்கம், களைப்பு, தாகம், மயங்கி கீழே விழுந்தான். ஒரு குவளை தண்ணீர் கிடைக்காமற் போனால் செத்து விடுவோம் என்பது அவனுக்கு புரிகிறது. எங்காவது ஒரு குவளை தண்ணீர் கிடைக்கிறதா என்று இங்கு மங்குமாக தேடி பார்க்கிறான். மயக்கமுற்ற நிலையிலும் அரை மயக்கச் சூழலில் தேடுகிறான். தேடுகிற பொழுது அந்த இரவு பொழுதில் ஒரு வெள்ளி பாத்திரம் வெளிச்சத்தை அவன் பக்கம் வீசுகிறது. இந்த இடத்தில் இப்படி ஒரு வெள்ளி பாத்திரம் இருக்கிறதே என்று ஆவலோடு அதன் பக்கத்திலே போனான். அந்த வெள்ளி பாத்திரத்திற்குள்ளே தண்ணீர் இருக்கிறது, பனி நீர் போல் இருக்கிறது. ஆஹா, இந்த கானகத்தில் நம் தாகம் தவிர்ப்பதற்கு ஒரு வெள்ளி பாத்திரமும் அந்த வெள்ளி பாத்திரத்தில் பரிசுத்தமான பனி நீரும் இருக்கிறது என்றால் இது இறைவன் நிகழ்த்திய அதிசயம் அல்லாமல் வேறென்ன என்று மகிழ்ந்து அதை அவன் குடித்தான். குடித்தவன் தாகம் தணிந்தது, அங்கேயே உறங்கினான். காலையில் எழுந்து நடப்பதற்கு முனைந்தான். நேற்று இரவு நம் தாகத்தை தவிர்த்ததே அந்த வெள்ளி பாத்திரம் எங்கே என்று திரும்பி பார்த்தால் செத்துப்போன ஒரு மனிதன் சுட்டெரிக்கப்பட்ட பின்னாலே இருக்கிற மண்டை ஓடு அங்கே இருந்தது. அது மண்டை ஓடு. அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே இருந்து இவன் பரிசுத்தமான பனி நீர் என்று அருந்தினானே, அது நிணமும் சதையுமாக இருந்த குருதி. அதைத்தான் அவன் எடுத்து குடித்திருக்கிறான். இரவில் அது வெள்ளி பாத்திரமாகவும் அந்த நிணமும் சதையும் நிறைந்த நீர் பனி நீராகவும் அவனுக்கு காட்சி தந்தது. பகலில் பார்க்கிற பொழுது அது மண்டை ஓடாக தெரிகிறது. இதுதான் மனம் காட்டுகிற மாயத்தோற்றம். எனவே முதலில் மனதை நாம் செழுமைப்படுத்த வேண்டும். மனதை செழுமைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மனம்தான் எண்ணங்களின் பிறப்பிடம். மனம்தான் எண்ணங்களின் பிறப்பிடம். எண்ணம்தான் வார்த்தைகளின் தாய். வார்த்தைதான் செயலின் உந்து சக்தி. செயல்தான் உங்களுடைய விதி எழுதும் பிரம்மம். இதை புரிந்து கொள்ளுங்கள். செயல்தான் உங்கள் விதி எழுதுகிறது. விதி என்ற ஒன்று கிடையாது. இறைவன் பாரபட்சமானவன் இல்லை. இறைவன் ஒருவனுக்கு வரத்தையும் ஒருவனுக்கு சாபத்தையும் தனித்தனியாக தருகிற அற்பன் இல்லை அவன். விதியை நாம் எழுதிக் கொள்கிறோம். நம்முடைய விதியை நாம் எழுதிக் கொள்கிறோம். இந்த விதி எப்படி எழுதப்படுகிறது? மனம் எண்ணத்தின் பிறப்பிடம். அந்த எண்ணம் வார்த்தைகளின் தாய். வார்த்தை செயலின் உந்து சக்தி. செயல் நம் விதி எழுதும் பிரம்மம். எனவே என்னுடைய செயலினுடைய அடிப்படை எங்கே இருக்கிறது? என் எண்ணங்களிலே இருக்கிறது. அதனால்தான்
எண்ணத்தை ஆராய வேண்டும். வேதாத்திரி மகரிஷி கூட ஆசைகளை சீரமைக்க வேண்டும், எண்ணம் ஆராய்தல் வேண்டும் என்றார். எண்ணத்தை நாம் முதலில் ஆராய வேண்டும். நண்பர்களே, எண்ணம் ஆராய்தல் என்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏராளமான குப்பைகளை நாம் உள்ளே வைத்திருக்கிறோமே, முதலில் நம்முடைய இதய கோப்பையை நாம் காலி செய்ய வேண்டும். இதய கோப்பையை காலி செய்ய வேண்டும். உங்களில் பலர் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சென் கதை தான் இது. ஒரு சென்னை நோக்கி ஒருவர் வந்தார். அவர் எல்லாம் அறிந்தவர் என்கிற ஆணவத்தின் உச்சியிலே உலவியவர். ஆனால் அவரை விடவும் புகழ் பெற்றவராக ஒரு சென் இருக்கிற பொழுது, எல்லாம் அறிந்த எனக்கே தெரியாத ஏதோ ஒன்று இவனிடம் இருக்கிறதே, அது என்ன தெரிந்து கொள்ளலாம் என்று வந்து நிற்கிறார். அவருடைய நடை, உடை, பாவனை அனைத்தையும் சென் பார்த்தார். பார்த்த பொழுது ஆணவத்தின் உச்சியில் இவர் இருப்பது புரிகிறது. நீங்கள் எதற்காக என்னை தேடி வந்தீர்கள் என்று கேட்டார். ஒன்றுமில்லை, உங்களிடமிருந்து புதிதாக ஏதாவது ஒன்றை அறிந்து கொண்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன், என் ஞான தேடலில் என்றார். அப்படியா, சரி உட்காருங்கள். முதலில் நீங்கள் தேநீர் அருந்துகிறீர்களா? அருந்தலாமே என்றார். ஒரு காலி கோப்பையை அவர் கையிலே கொடுத்து, ஒரு சீடன் கொண்டு வந்த தேநீர் கற்றிலில் அவர் சாய்த்து தேநீரை ஊற்றுகிறார். கோப்பை முழுவதும் தேநீர் நிரம்பி தொடர்ந்து வழிந்து கீழே போகிறது. ஆனால் அவர் நிறுத்தாமல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். வந்தவனுக்கு எரிச்சல் வந்துவிட்டது. என்ன இவன் பெரிய ஞானி, இவன் பெரிய ஜென், கோப்பை நிறைந்த பிறகும் தேநீர் ஊற்றி கொண்டிருக்கிறான், இவன் என்ன முட்டாளா? உடனே எரிச்சலோடு அவன் சொன்னான், கோப்பை தான் நிறைந்து விட்டதே, அதற்கும் பிறகு ஊற்றி கொண்டிருக்கிறீர்களே, என்ன செய்கிறீர்கள் என்று. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நண்பனே, உன் கோப்பை ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது. இனி புதிதாக உன் உள்ளத்தில் ஊற்றுவதற்கு என்னிடம் எதுவும் கிடையாது. ஊற்றினாலும் அது நிரம்பி வெளியே வந்துவிடும். எனவே எந்த ஒன்றையும் தெரிந்து கொள்வதற்கு முன்பு நம் இதய கோப்பையை காலியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதய கோப்பையை முதலில் காலியாக்கி விடுவோம். புதிதாக எண்ணங்களை சேர்ப்போம். ஏனென்றால் எண்ணம் தான் மனிதனை உருவாக்குகிறது. புத்த மதத்தினுடைய வேதமாக போற்றப்படுவது எது? தம்மபதம். தம்மபதத்தின் முதல் சூத்திரமே என்ன தெரியுமா? மனிதனை எண்ணங்கள் உருவாக்குகின்றன. உலகம் மனிதனுடைய எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறது. எண்ணம் தான் முக்கியம். பைபிளை புரட்டுங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார்? As a man thinketh, so easy. As a man thinketh, so easy. மனிதன் எதை நினைக்கிறானோ அவன் அது ஆகிறான். இந்த தேசத்தின் நியாய தரிசனங்களில் ஒன்று பிரமகீடக நியாயம். கீடம் என்றால் புழு வடமொழியில். பிரமகீட நியாயம் என்றால் என்ன? வேறொன்றுமில்லை. ஒரு வண்டு இருக்கிறது, ஒரு புழு இருக்கிறது. ஒரு புழு சதா சர்வ காலமும் ஒரு வண்டை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த புழுவுக்கு வண்டின் தன்மை தானாக வந்து சேரும். எதை நீங்கள் எப்பொழுதும் சிந்திக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் ஆகிறீர்கள். அதுதான் அங்கே முக்கியமானது. எனவே நீங்கள் எண்ணம் உங்களை உருவாக்குகிறது என்கிற பொழுது இதய கோப்பையை முதலில் காலியாக்குங்கள். நல்ல எண்ணங்களை நீங்கள் உருவாக்குவதற்கு முயலுங்கள். எண்ணம்தான் மனிதனை செதுக்குகிறது என்பதை சிந்தியுங்கள். எண்ணம்தான் முகத்தை காட்டும். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்கிறானே, அகம் முகத்தில் தெரிகிறது என்று. நீங்கள் எண்ணத்திற்கேற்பதான் முகம் இருக்கும். ஒரு அழகான, இது கற்பனை அல்ல, இது பொய் அல்ல, இது வரலாற்று உண்மை. லியனார்டோ டாவின்சி 15ஆம் நூற்றாண்டில் மிக புகழ்பெற்ற ஓவியனாகவும் சிற்பியாகவும் இருந்தவன். ஐரோப்பாவில் மிக புகழ்பெற்றவர்களாக விளங்கியவர்கள் 2 பேர். சிற்பியாகவும் ஓவியனாகவும் பார்த்தால் லியனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஏஞ்சலோவும். லியனார்டோ டாவின்சி
அவன் உருவாக்கிய அமர படைப்புகளிலேயே மிக அற்புதமான ஓவிய படைப்புகள் தான் லாஸ்ட் சப்பர் ஒன்று, மோனாலிசா மற்றொன்று. இந்த மோனாலிசாவின் மர்ம புன்னகைக்கு பின்னாலே இருப்பது என்ன என்று இன்றைக்கும் உலகம் பார்த்து கொண்டு யோசிக்கிறதே. அந்த மோனாலிசாவை லியோனார்டோ டா வின்சி தான் வரைந்தான். அவன் இயேசுநாதர் சிலுவை அறையப்படுவதற்கு முன்பு, அவர் சிறைப்படுவதற்கு முன்பு கடைசியாக தன்னுடைய சீடர்களோடு உட்கார்ந்து இரவு விருந்து உண்கிறாரே, லாஸ்ட் சப்பர், கடைசி விருந்து, அதை ஓவியமாக வரைகிறான். இயேசுவும் 12 சீடர்களும் உட்கார்ந்து உணவு அருந்துவதை அவன் வரைகிறான். அதற்கு இயேசுவின் முகம் வேண்டும். இது மீண்டும் சொல்கிறேன், பொய் அல்ல, கற்பனை அல்ல, வரலாற்று உண்மை. இயேசுவின் முகம் வேண்டும். இயேசுவின் முகம் என்றால் எப்படி? கனிவு, கருணை, இரக்கம், அன்பு, ஞானம், இத்தனையும் கலந்த கலவையாய் ஒரு முகம் அவனுக்கு தேவைப்படுகிறது. அந்த முகம் எங்கே இருக்கிறது என்று ஐரோப்பாவின் பல பகுதிகளில் அவன் தேடுகிறான். ஒரு நெடிய தேடலுக்கு பிறகு அப்படி ஒரு முகத்தை அவன் கண்டுபிடித்து விடுகிறான். உடனே அவனை வரவழைத்து அவனை மாடலாக உட்கார வைத்து இயேசுவின் படத்தை வரைந்தான். நண்பர்களே, அதற்கு முன்பு இந்த உலகத்தில் யார் இயேசுவை வரைந்திருந்தாலும் அப்படி ஒரு கருணை, அப்படி ஒரு இரக்கம், அப்படி ஒரு அன்பு எந்த முகத்திலும் கிடையாது. லியோனார்டோ டா வின்சி பூத்து பொங்கிவிட்டான். அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வழி அனுப்பினான். நண்பர்களே, பிறகு அப்போஸ்தலர்களை போடுகிறான், சீடர்களை போடுகிறான், 12 சீடர்களை. இதில் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸை போட வேண்டும். யூதாஸ் என்பவன் யார்? துரோகத்தின் வடிவம், நம்பிக்கை துரோகத்தின் வடிவம். நம்பிக்கை துரோகத்தை வெளிப்படுத்துகிற வன்மம் நிறைந்த ஒரு முகம் இப்பொழுது லியோனார்டோ டா வின்சிக்கு தேவைப்படுகிறது. இந்த முகம் எங்கே கிடைக்கும் என்று பார்க்கிறான். குரோதம், கோபம், வன்மம், பகை, பொறாமை, இவ்வளவு அழுக்குகளும் சேர்ந்து ஒரு முகமாய் எவனிடம் இருக்கிறது என்று தேடுகிறான். ஆண்டு பல ஓடுகிறது, அவன் தேடிய முகம் கிடைக்கவில்லை. இந்த லாஸ்ட் சப்பர் ஓவியம் நிறைவேறாமலேயே நிற்கிறது. ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத நிலையில் அதிசயமாய் அப்படி ஒரு முகத்தை அவன் கண்டெடுத்து விட்டான். இதுதான் இதுவரையில் நான் தேடிக்கொண்டிருந்த யூதாஸ் முகம். உடனே அவனிடம் உண்மையை சொல்லி அவனை அழைத்து கொண்டு வந்து மாடலாக உட்கார வைத்து ஓவியம் யூதாஸை வரைந்து அந்த லாஸ்ட் சப்பரை நிறைவு செய்ய பார்க்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே இந்த முகத்தை இதற்கு முன்பு எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று ஒரு லேசான நினைவு ஊடுருவுகிறது. இந்த வன்மத்தை தவிர்த்து விட்டு, ஏனென்றால் அவன் ஒரு ஓவியன், ஒரு சிற்பி, அவனால் ஒன்றோடு ஒன்றை சேர்க்கவும் முடியும், ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கவும் முடியும். எனவே வன்மத்தை தவிர்த்து விட்டு இந்த முகத்தை எப்பொழுதோ பார்த்தது போல் இருக்கிறதே என்று யோசித்தவன் மெல்ல அவனிடம் கேட்டான், நண்பனே, இதற்கு முன்பு உன்னை நான் எப்பொழுதாவது பார்த்திருக்கிறேனா? அவன் சிரித்து கொண்டே சொன்னான், சில ஆண்டுகளுக்கு முன்பு நீ இயேசுவை வரைந்தாயே, அதற்கு மாடலாக உட்கார்ந்தவனே நான் தான் என்றான். யோசியுங்கள், இது வரலாற்று உண்மை. நண்பர்களே, நல்ல எண்ணங்கள் அந்த இதய கோப்பையில் நிரம்பி கிடந்த பொழுது அவனுடைய முகத்திற்குள்ளே கருணை இருந்தது, இரக்கம் இருந்தது, அன்பு இருந்தது. ஆனால் காலநடையில் நல்ல எண்ணங்கள் அகன்று இழிந்த ஒழுக்கங்கள் அவன் இதயத்திற்குள்ளே நுழைந்து விட்ட பிறகு அவன் முகம் அசிங்கப்பட்டு விட்டது. எனவே ஒரு மனிதனுக்கு இயேசுவின் முகத்தை வரவழைப்பதும் யூதாஸின் முகத்தை வரவழைப்பதும் அவன் இருதயத்திற்குள்ளே இருக்கிற நினைவுகள்தான் என்பதை யோசிக்க வேண்டும். நினைவுதான் முக்கியம், எண்ணம் தான் முக்கியம். நீங்கள் ராமாயணத்தை பாருங்கள். ராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கிறது.
நீண்ட நெடும் போர் நடக்கிறது. ராமன் ராவணனை கொன்று விடுவது என்ற முடிவோடு தொடர்ந்து சரம் சரமாய் அம்பு எய்திக் கொண்டே இருக்கிறான். அவன் தலையை கொய்வது என்று முடிவெடுத்தான். அந்த 10 தலைகளையும் திரும்ப திரும்ப அம்பெடுத்து எய்கிறான். ஒவ்வொரு தலையும் விழுந்து விழுந்து மீண்டும் அவன் தோளிலே பொருந்தி விடுகிறது. பிறகு பார்த்தான், அவனுடைய கரங்களை வெட்டுவது என்று முடிவெடுத்தான். தொடர்ந்து சரம் சரமாய் அம்புகளை விட்டு கரங்களை துணிக்கிறான். கரங்கள் வெட்டுப்பட்டு விழுந்து மீண்டும் அந்த கரங்கள் அவனுடைய தோளிலே வந்து ஒட்டிக்கொள்கின்றன. ராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எத்தனை முறைதான் இவன் தலைகளை அறுப்பது? அது மீண்டும் வந்து பொருந்திக் கொள்கிறதே. எத்தனை முறைதான் இவன் கரங்களை அறுப்பது? அவை மீண்டும் வந்து இணைந்து விடுகின்றனவே. இதனுடைய